அசோஸ்பைரிலம் அப்படின்றது நுண்ணுயிர் உரம். அதில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அசோஸ்பைரிலம் வச்சு நெல்லில் விதை நேர்த்தி பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்ணில் வந்து தலைச்சத்தோட அளவு வந்து அதிகப்படுத்தலாம். தலைச்சத்து அப்படின்றப்ப வந்து நைட்ரஜனோட அளவு அதை வந்து அதிகரிக்கலாம். இதை அதிகப்படுத்துறதுனால மண்ணுக்கு வந்து மண்ணோட தரம், அதோட வளம் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அதோட முளைக்கும் திறன், விதைகளோட முளைக்கும் திறனை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும் இந்த மாதிரி விதை நிறுத்தி பண்ணுறதுனால. அப்புறம் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் அந்த களைக்கொல்லிகளோட பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். அப்புறம் ரசாயன உரங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ யூரியா அந்த மாதிரி ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துகிறதோட தேவையை வந்து நம்ம 25 to 30% வந்து குறைக்கலாம். அப்புறம் இந்த விதை நேர்த்தி பண்ணுற விதைகளை பயன்படுத்துறது மூலமாக வந்து அதிக மகசூல் வந்து பெற முடியும். இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க பண்ணி காட்டுவாங்க. முதல்ல அசோஸ்பைரிலம் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 ஹெக்டேர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 125 ml. நீண்ட கால வகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குறுகிய கால வகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீண்ட கால வகை அப்படின்னு பார்க்கும்போது 4 ml 1 kgக்கு, குறுகிய கால வகை அப்படின்னு பார்க்கும்போது 2 ml 1 kgக்கு. இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி எடுத்த விதை நேர்த்தி பண்ண விதைகளை நல்லா வந்து நிழலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு நீங்கள் வந்து விளைநிலங்களில் வந்து விதைச்சிடலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூடியில் 3 மூடி ஊற்றணும். இந்த மாதிரி அசோஸ்பைரிலம் கூட விதைகளை நல்லா விதை நிறுத்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளைநிலங்களில் போட்டுக்கலாம். நன்றி.